கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு என் கையில் காசு வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த காசை வச்சுட்டு உடனே இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பேன்னு சொல்லி அப்பா சாட்டை இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அந்த படம் உடனேவும் போய் ஓடாது, உடனே அது ரியாக்ட் ஆகாது. ஏன்னா நீங்களாம் என்ன படத்துக்கு முதல் நாள் முதல் ஷோ போவீங்க? சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போவீங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப லேட்டாக பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனால் அதற்கு உழைப்பு இருக்குல்ல, பெரிய உழைப்பு, பெரிய பொருள் செலவு. கிட்டத்தட்ட நான் வந்து 7 வருஷம் சேர்த்து வச்சு இந்த காசை வச்சு தான் அப்பா படம் எடுத்தேன். அந்த படம் எனக்கு லாஸ்ட் தான். அந்த படத்தால் பெருசாக எதுவுமே நான் சம்பாதிக்கலை. ஆனால் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குல்ல, நான் ஆசைப்பட்டதை ஒன்று செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தகாது. கவலையே பட மாட்டோம். இந்த மாதிரி வேலையை என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் இண்டஸ்ட்ரியில். எப்போ நாங்கள் ஒரு 6-7 பேர் கூடினாலும் இதை பற்றி தான் பேசுவோம். எதாவது செய்யணும், அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்துலேருந்து. இப்போ இந்த பாட்டுக்கு வந்து 3வது பரிசு கொடுத்தாங்க. நாங்கள் நியாயமாக முதல் பரிசு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா இந்த பாட்டை தேர்ந்தெடுத்த அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு கண்டென்ட்டை தேர்ந்தெடுத்து இந்த கண்டென்ட்டை இந்த சொசைட்டியில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சொல்லணும், அதுவும் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு சொல்லணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய முயற்சி தெரியுமா? இதற்கு நியாயமாக முதல் பரிசு, அதற்கும் மேலே எதாவது இருந்தால் தான் கொடுக்கணும். அப்படி தான் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு முதல் பரிசு. வாழ்த்துக்கள்.